பூரி புதுசாகவும் ஆச்சு, பூரியும் காலியாச்சு. நேற்று சுத்த பூரி இருக்கா? பூரிக்கு தொட்டுக்க எதுவும் இல்லையா? பூரியை காலி பண்ணுமா? பூரியை சும்மா கூட சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. அதுக்காக பூரி மீந்தா இந்த மாதிரி தாங்க பண்ணணும். எப்படி பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியுமா, இதெல்லாம் பழைய காலத்து கதை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஓ, இதை இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டு பூரி தாங்க. அந்த பூரிக்கு தொட்டுக்க எதுவுமே இல்லை. இந்த பூரியை தொட்டுக்க எதுவுமே இல்லாமல் எப்படி சாப்பிட்றது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. 2 வெங்காயம் 2 தக்காளி இருந்தால் போதும். இந்த பூரியை வேறு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வானா வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு நல்லா செவந்த பிறகு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு மஞ்சாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா பூரியில் உப்பு இருக்கும். வெறும் இந்த இதுதான். உங்ககிட்ட நிறைய காய்ங்க இருந்தாலும் இதில் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். எல்லா காயும் போட முடியாது. கேரட், கேப்சிகம் இந்த 2 காய் போட்டால் இதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கினதும் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு பூரியை சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு கிளறி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தொட்டுக்கவும் எதுவும் தேவையில்லை, பூரியும் காலி ஆகிடும்.